ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்றைக்கும் ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அது என்னென்னா ஸ்வீட் கார்ன் வச்சு சூப் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் டொமேட்டோ சூப் போட்டிருந்தேன். டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். அது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது என்னோடய ஏர்லி ஸ்டேஜில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். என்னோடய வீடியோ இன்றைக்கி தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல்ங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ரெசிபி கூட உங்களுக்கு ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இன்றைக்கி வீட்டில் என்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தது. உடனே நான் இப்போது வெதர் கூட நமக்கு மழைக்காலமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே ஹைதராபாத்தில் மழைக்காலம் தான் முடிஞ்சது. இருந்தால் கூட இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த வெதருக்கு வந்து ஒரு சூப் குடித்தா எல்லாருமே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த சூப் ரெசிபி இந்த டைமில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சதுனால இந்த சூப் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. ஆல்ரெடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் என்னோடய ரெசிபிஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி வந்ததுங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் தான் நிறைய ரெசிபிஸ் நான் யோசித்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம வெறும் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்வீட் கார்னாக இருந்தால் கூட அதோட கொஞ்சமாக நமக்கு விருப்பமான காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கேரட்டும் கேபேஜும் இருந்தது. கொஞ்சம் கேபேஜை கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் கூட ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டையும் இப்படி நல்லா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சூப்புனா நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது மிளகு பொடி தேவைப்படும். மிளகு பெப்பர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னுக்கு கொஞ்சம் கலரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கூட நமக்கு சூப்பில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. அதனால் கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் நல்ல கலராக எல்லோ கலராக இருந்தால் பரவாயில்லை. இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. நமக்கு இந்த மஞ்சள் சேர்க்குறது வந்து அதுக்கு ஒரு கலரும் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு மஞ்சள் வந்து சூப்பில் சேர்றது, நம்ம உடம்புல மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் கார்ன் எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் சூப்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக இதை கிரைண்ட் பண்ணிக்கிறோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கார்னை இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சூப் செய்யலாம். இப்போது சூப்பு செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பட்டர் சேர்த்துனா விருப்பம்னா கூட பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் முதல்ல இந்த பூண்டு இதோடு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட இதோட சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துக்கிறோம், கேபேஜ் கூட சேர்த்துடுறோம். இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் கூட இதோடு சேர்த்துறோம். இப்போது இதை கொஞ்சம் இப்படி வதக்கினதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த பெப்பர் மஞ்சள் ரெண்டும் சேர்த்துடலாம். இப்போது நமக்கு சூப்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போது எல்லா பொருட்களையும் நல்லா கலந்துட்டோம். இதை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் சூப்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போது சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் கார்ன் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நான் இன்றைக்கி கொஞ்சம் கிளியர் சூப்பாக தான் செமி சாலிடாக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளோர் கூட இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக் சூப்பாக கிடைக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி தின்னாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எனக்கு பிடிக்குங்கிறதுனால இது மாதிரி சாய்ஸ் உங்களோட தான். கண்டிப்பாக இந்த மழைக்காலத்தில் இந்த சூப்பை ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள்.